வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலட்சுமி சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பணபலத்தால் அவங்க எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை ஏன் பக்கம் இருக்கு. அவங்களோட உண்மையான முகம் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இனியா சேனலில் பேசிகிட்டு இருக்கத சுதாகர் ஃபேமிலி மட்டும் பார்த்து அதிர்ந்து போகல, அவங்க சொந்த குடும்பமும் பார்த்து அதிர்ந்து போகுது. ஐயோ அப்படின்னு பாக்யா சலிச்சுக்கிட்டு நிற்க, டேய் இவ என்னடா இப்ப எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்திக்கிட்டு இருக்கான்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. கோபி ரொம்பவே டென்ஷனா நின்னுட்டு இருக்க, கோபி நீ போய் முதல்ல இனியாவை கூட்டிக்கிட்டு வந்துருங்கிறாங்க ஈஸ்வரி. பிரச்சனை முடிகிற வரைக்கும் அவ எங்கேயும் போக வேண்டாம், வீட்லயே இருக்கட்டும்ங்கிறாங்க ஈஸ்வரி. அச்சோ அப்படின்னு பாக்யாவும் கோபியும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க, கேட் திறக்கிற சத்தம் கேக்குது. ஃபியூ செகண்ட்ஸ்ல இனியா உள்ளர வர்றாங்க. இனியா அப்படின்னு பாக்யா அவங்க கையை பிடிச்சிட்டு இருக்க, என்ன இனியா அவங்களோட சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ கொஞ்சமாவது அமைதியா இருக்க வேணாமா? ஏன் இனியா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே ஆதங்கமா கேட்டுட்டு இருக்க. ஏமா டிவோர்ஸ் கிடைக்கிறவர்ல அமைதியா இருக்கணும்னு சொல்லியிருக்காருலமா லாயர் அப்படின்னு கோபி கேட்க, இப்படி பேட்டி கொடுத்துருக்கிறியே, இதை வச்சு அவங்க ஏதாவது பண்ணினா என்ன பண்றது சொல்லுங்கிறாரு செழியன். பாக்யா இனியா பக்கம் திரும்ப, அம்மா சாப்பாடு இருக்கான்னு கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு அவங்க சொல்ல, ஏய் நாங்கெல்லாம் என்ன தவிச்சிட்டு கேட்டுட்டு இருக்கோம், நீ என்னடா நாங்க மாதிரி. எழில் செழியன் ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. இனியா எல்லாரும் அப்படியே நிக்கிறத பார்த்துட்டு கிச்சனுக்குள்ள வேகமா வந்து பேக்கை வச்சுட்டு உட்காடுறாங்க. அவங்களே இட்லி எடுத்து வச்சு சாம்பாரை ஊத்திக்கிட்டு இருக்க, பாக்யா ஃபர்ஸ்ட் கிச்சனுக்குள்ள வர்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கிச்சனுக்கு வர்றாங்க. எல்லாரும் சுத்தி நின்று பார்த்துட்டு இருக்க, ரெண்டு வாய் சாப்பிடுற இனியா பாட்டி சொல்ற மாதிரி அமைதியா இருக்கணும்னு தான் நினைச்சேன். டாடி சொல்ற மாதிரி டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால முடியல. 24 மணி நேரமா அந்த ஃபேமிலி பண்ண துரோகம் தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. அவங்கள சும்மாவே விடாதன்னு எனக்குள்ள ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. நான் சின்ன பொண்ணு தான், அவங்க அளவுக்கு சப்போர்ட் இல்லாதவ தான். ஆனாலும் அவங்க பண்ணின தப்ப நினைச்சு ஃபீல் பண்ண வைப்பேன். அவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுப்பேன். நான் டிவியில என்னோட ஸ்டோரிய சொன்னதோட நிறுத்தல. நிதேஷ் மேலேயும் அவங்க ஃபேமிலி மேலேயும் ஐஜி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அசால்ட்டா அடுத்த வெடியை தூக்கி இனியா போட, எல்லாரும் அதிர்ந்து போய் நிக்க, ஐயோ கடவுளேன்னு பதறாங்க ஈஸ்வரி. நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்கல்ல, இப்போ தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு இனியா கோவமா சொல்ல, இனியா அப்படின்னு ஈஸ்வரி ஏதோ சொல்ல வர, எனக்கு டயர்டா இருக்கு நான் ரூமுக்கு போறேன்னு எழுந்திருக்கிறாங்க இனியா. யாரும் எதுவும் பேசுறதுக்கு இல்லாம வாயடிச்சு போய் நிக்க, சாப்பிட்ட பிளேட்டை தூக்கிட்டு இனியா அங்கிருந்து போயிடுறாங்க. என்னடா அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க, அவங்கள ஒதுக்கி விட்டுட்டு பேக் எடுத்துக்கிட்டு இனியா மேல போயிட எல்லாரும் திகைச்சு போய் நிக்கிறாங்க. என்னடா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி மறுபடியும் பார்க்க, ஒன்றும் புரியலங்கிறாரு கோபியும். அப்போ செழியனோட மொபைல் ரிங்காக எடுத்து காதுல வச்சு சொல்லு ஜெனிங்கிறாரு. என்னது, இதோ இப்பவே பாக்குறேன் அப்படின்னு செழியன் சொல்ல, என்னாச்சுடா அப்படின்னு பதறாங்க ஈஸ்வரி. எல்லாரும் ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு செழியன் ஹாலுக்கு போக, ஏய் இப்ப என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே கோபியும் பின்னாடியே போக எல்லாரும் வெளியே போறாங்க. செழியன் டிவியை ஆன் பண்ண, அங்க சுதாகர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. நல்ல பொண்ணா இருப்பாங்கன்னு நம்பிதான் காசு பணத்தை கூட பார்க்காம நாங்க அந்த வீட்டுல பொண்ணு எடுத்தோம். கடைசியில பார்த்தா அந்த பொண்ணோட கேரக்டரே சரியில்லை அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்க, ஐயோன்னு பாக்யாவும் ஈஸ்வரியும் பதறி போய் பாக்குறாங்க. அவ ரொம்ப ரொம்ப மோசமான பொண்ணு. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கா. அத எங்க கிட்ட சொல்லாம எங்க பையனுக்கு மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்பவும் விடாம அவன் கூட பழகிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சுதாகர் சொல்ல, இவங்க எல்லாம் அதிர்ச்சியும் அருவருப்புமா பார்த்துட்டு இருக்காங்க. சேன்னு பாக்யா பார்த்துட்டு இருக்காங்க. அதை கேட்க போய் தான் இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு சுதாகர் கூசாம சொல்ல, ஏய் அப்படின்னு கோபி டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்காரு. உடனே எழில் அங்கிருந்து நகர போக பாக்யா தடுத்து பிடிச்சி, ஏய் நீ எங்க போறேன்னு கேக்குறாங்க. அம்மா இனியாவை பத்தி தப்பா பேசுறாமா அந்த ஆளு, இரு நான் போய் அந்த ஆள் வாயை உடைச்சிட்டு வரேன்னு கிளம்புறாரு எழில். ஏய் நில்லுடா அப்படின்னு பாக்யா தடுத்து நிறுத்த, எழில் அப்படின்னு தோல்ல கையை வச்சு தடுக்கிறாரு கோபி. அம்மா அப்படின்னு எழில் கத்திக்கிட்டு இருக்க, ஏற்கனவே சிச்சுவேஷன் கையை மீறி போய்கிட்டு இருக்கு, நீ வேற ஏதாவது பண்ணி வச்சிடாத அப்படின்னு கேட்க, அம்மா அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு அப்படின்னு செழியனும் கேட்க, ஐயோ அப்படின்னு பாக்யா சலிச்சிட்டு இருக்க, செழியா எழில் ரெண்டு பேருக்கும் சொல்றேன் கொஞ்சம் அமைதியா இருங்க. டெவில் வந்தாலும் ஏதோ பிளான் பண்ணி தாண்டா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து சீண்டலாம்னு பாக்குறான். நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். ஏற்கனவே கமிஷனர் கிட்ட இருந்து வார்னிங் எல்லாம் வந்துருச்சு. இப்ப போனோம்
எக்கச்சக்கமா ஏதாவது ஆயிடும், பொறுமையா இருங்க அப்படிங்கிற கோபி, பாக்யா நான் பசங்க கிட்ட இருக்கேன், நீ போய் இனியா கிட்ட பேசு போ அப்படின்னு சொல்ல அவங்க அப்படின்னு பதறி போய் மாடிக்கு ஓடுறாங்க. நல்லா இருப்பான்னு நினைச்சுதானே நாம கட்டி கொடுத்தோம், இப்ப என்னடா நான் இப்படி போட்டு வதைக்கிறாங்களே என் பேத்திய, இந்த கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா அப்படின்னு எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்க, தேவையில்லாம பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. உடனே நல்ல மகனா அம்மா அப்படின்னு ஆறுதல் படுத்துறாரு கோபி. ஈஸ்வரி அழுதுகிட்டு இருக்க மத்த 3 பேரும் பயங்கர வெறுப்போட நிக்கிறாங்க. பாக்யா இனியா பக்கத்துல வந்து அமைதியா உட்கார்ந்துருக்க. நிதிஷோட அப்பா இன்டர்வியூ கொடுத்துருக்காரா அப்படின்னு இனியா கேட்க பாக்யா திடுக்குன்னு பாக்குறாங்க. இப்பதான் என் கல்லைக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா, கண்டபடி பேசியிருக்காரு, தெரியாம கூட அந்த இன்டர்வியூவை பாத்துறாதன்னு சொன்னான், ரொம்ப கேவலமா பேசியிருக்காராமா அப்படின்னு இனியா கேட்க அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் விடு அப்படின்னு பாக்யா சொல்ல, அம்மா சொல்லுமான்னு கேக்குறாங்க இனியா. கேவலமானவங்க கேவலமா பேசாம வேற எப்படி பேசுவாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, எனக்கு வருத்தம்லாம் இல்லம்மா, இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு இனியா சொல்ல, நான் சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா அது வேற கதை, ஆனா உனக்கு உன் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு, உன் அப்பா அம்மா அண்ணனுங்க அண்ணிங்க பாட்டின்னு எல்லாரும் உன் பக்கம் தான் நிக்கிறோம், அதுக்கப்புறமும் எல்லாத்தையும் நீ தனியா ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறது தான் எனக்கு வருத்தமா இருக்கு, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை முதல்ல எங்ககிட்ட சொல்லு, அது சரியா தப்பா இப்ப செய்யலாமா வேண்டாமான்னு நாங்க சொல்றோம், பண்ணின தப்ப எல்லாருமே உணர்ந்தாச்சு, இனிமே ஒரு தப்பும் நடக்காது, உன்னை மேல மேல நாங்க கஷ்டப்படுத்தவும் மாட்டோம், இந்த தடவை நீ எங்களை நம்பலாம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு, எல்லாத்தையும் நாங்க சரி பண்ணிடுறோம் சரியா அப்படின்னு பாக்யா கேட்க இனியா சரிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. அவங்க கன்னத்துல தட்டி கொடுத்து அப்படியே கூப்பிட்டு தோல்ல சாச்சிக்கிறாங்க பாக்யா. அடுத்த நாள் பாக்யா கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருக்க மெதுவா அங்க வர்ற கோபி பாக்யான்னு கூப்பிட ஆன்னு நிமிர்ந்து பாக்குறாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வெளியே வர்றியா ஹாலுக்கு அப்படின்னு கேட்க அவங்க நைஃபை வச்சுட்டு தலையாட்டுறாங்க. கோபி போக பாக்யாவும் வர அங்க ஏற்கனவே ஈஸ்வரி செழியன் எழில் 3 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. கோபி ஒரு சேர்ல உட்கார பாக்யா நின்றுட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே பேசின விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன், அதான் இனியா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கால, ஒரு சேஞ்சுக்காக ரிலீஃப்காக வெளியூர் போயிட்டு வரலான்னு சொன்னேன்ல, அதை பத்தி பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்னு கோபி சொல்ல பாக்யா அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காங்க. சுதாகர் அவங்க ஹாலுக்குள்ள வேகமா வர, சார் சார் வணக்கம் சார் அப்படின்னு அவரோட அல்லக்கையில ஒருத்தர் உள்ளார வந்து சொல்றாரு. சார் உங்க மருமக கொடுத்த கம்ப்ளைண்ட்ல உங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண போறாங்களாம், இப்பதான் நியூஸ் வந்துச்சு அப்படின்னு அந்த அல்லக்கை சொல்ல பதறி அடிச்சு எழுந்திருக்கிறாரு சுதாகர். பாக்யா வீட்டுல இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்க இனியாவும் அங்க வர்றாங்க. இனியாமா குட் மார்னிங் டான்னு கோபி சொல்ல குட் மார்னிங் டாடிங்கிறாங்க இனியா. காஃபி சாப்பிட்றியாமான்னு பாக்யா கேட்க காஃபிலாம் வேணாமா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், இப்பதான் என் கொலீக் ஃபோன் பண்ணா, நான் ஐஜி ஆஃபீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட் வேலை செஞ்சிடுச்சு அப்படின்னு இனியா சொல்ல எல்லாரும் என்னன்னு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. நிதிஷையும் அவன் ஃபேமிலியை அரெஸ்ட் பண்ண போலீஸ் போயிருக்காங்க அப்படின்னு இனியா சொல்ல எல்லாரும் திகைச்சு போய் பார்க்குறாங்க. சுதாகர் ஃபேமிலியை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எல்லாருக்கும் தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சுதாகர் கேட்க, சார் டைரக்டா ஐஜி கிட்டேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார், மீடியாவும் இன்வால்வ் ஆயிருக்குங்க சார், ப்ரெஷர் அதிகமாக இருக்குங்க சார்னு அல்லக்கை சுதாகருக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. சுதாகர் யோசனையா நின்றுட்டு இருக்க, யாராலையும் அவங்கள எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் இல்லைன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு இனியா கோவத்தோட சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இனியாவை பார்த்துட்டு இருக்காங்க. இத்தனை நாள் ஆடின ஆட்டத்துக்கு மொத்தமா சேர்த்து வச்சு அனுபவிக்க போறாங்க அப்படின்னு இனியா வெறியோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே அங்க வர்ற சந்திரிகா, என்னாலெல்லாம் ஜெயிலுக்கு போக முடியாது, போலீஸ் ஸ்டேஷனோட படிக்கட்டை கூட நான் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சந்திரிகா சுதாகரை மிரட்டிக்கிட்டு இருக்க. எனக்கு இப்ப உடனே அங்க போகணும் போல இருக்கு, அவங்க எல்லாரையும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறத பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்க. இனியா ஏன் இப்படி எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பாக்யா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப உனக்கு சந்தோஷமாடா, எல்லாம் உன்னால தானே சுதாகர் நிதிஷை திட்டிட்டு இருக்காரு, இந்த சிச்சுவேஷன்ல கூட எப்படி உங்களால அவனை குறை சொல்ல முடியுது, இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்க, அத முதல்ல சொல்லுங்கன்னு மிரட்டுறாங்க சந்திரிகா. அதை விட்டுட்டு அப்படின்னு அவங்க கடுப்பா திரும்ப, அதை மட்டும் பண்ண வேண்டாம் இனியா, கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, அடுத்தடுத்து பண்ண வேண்டியதை போலீஸ் பார்த்துப்பாங்க அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க வந்தா நாங்க பாத்துக்கிறோங்க சார், சமாளிச்சு நாங்க அனுப்பிடுறோம், நீங்க கிளம்புங்க சார் அப்படின்னு அவரோட அல்லக்கை சொல்ல
அட்வொகேட் கிட்ட நான் கொஞ்சம் பேசணுங்கிறாரு சுதாகர். அதெல்லாம் நாங்க பேசிக்கிறோம் சார். சார், நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு தாங்க சார் ஆபத்து. கிளம்புங்க சார்னு அல்லக்கை சொல்ல, கிளம்பலாங்க போ நிதிஷ் அப்படின்னு சந்திரிகா சொல்ல நிதிஷ் நடக்க, அதுக்கடுத்து சந்திரிகா போறாங்க. பின்னாடியே சுதாகரும் போறாரு. போங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அல்லக்கை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருமா, அமைதியா இருடா, ரிலாக்ஸ்டா இரு, ஓகே அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. இனியா குமுற கோவத்தை அடக்கிட்டு நின்னுட்டு இருக்க. ஈஸ்வரி பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நிதிஷ் வீட்டு முன்னாடி 2 பேர் மைக்க தூக்கிட்டு நிக்க, ஒருத்தர் கேமராவோட நின்னுட்டு இருக்காரு. கதவை திறந்துட்டு போலீஸ் உள்ளர வர, சார் என்னங்க சார் நடந்ததுன்னு கேக்குறாங்க ஒரு கேர்ள். கொஞ்ச நேரம் இருங்கம்மா சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளர போக, ஓரமா நில்லுங்கன்னு இன்னொருத்தர் நகர்த்தி விடுறாரு. தள்ளுங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் உள்ளர போறாங்க. உள்ளர சுதாகரோட அல்லக்கையும் இன்னொரு அல்லக்கையும் ஹால்ல நிக்கிறாங்க. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க சார், எந்த நேரத்தில் வேணாலும் போலீஸ் வந்துருவாங்க. சரிங்க சார், அப்படியாங்க சார், ஓகேங்க சார், நான் வச்சிடுறேன் அப்படின்னு அல்லக்கை ஃபோன்ல பேசிட்டு இருக்க. அங்க வர்ற போலீஸ் அவங்க பக்கத்துல வர்றாங்க. சார் போலீஸ்னு இன்னொரு அல்லக்கை சொல்ல, சார் வாங்க சார்னு மெயின் அல்லக்கை கூப்பிடுது. சுதாகர் எங்க அப்படின்னு கேட்க, சார் வீட்டுல இல்லையே அப்படின்னு அல்லக்கை சொல்ல, எங்க போயிருக்காருன்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். தெரியலையே, சாரை பாக்குறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம், வந்த பிறகுதான் தெரிஞ்சது சார் இங்க இல்லைங்கிற விஷயம் அப்படின்னு அல்லக்கை கூசாம போய் சொல்ல, அவரோட ஒய்ஃபும் பையனை எங்கன்னு கேக்குறாங்க. அதுவும் தெரியலங்க சார்னு அல்லக்கை சொல்ல, என்ன கதை விடுறீங்களா அப்படின்னு அவரு கேட்க, இல்லங்க சார் நிஜமா தாங்க சார் சொல்றேன் அப்படின்னு அல்லக்கை சொல்ல, கான்ஸ்டபிள்ஸ் வீட்டை சர்ச் பண்ணுங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சார் 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 வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்றேன்ல, நம்புங்க சார்னு அல்லக்கை சொல்லிட்டு இருக்க. என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, போங்க எல்லா இடத்துலையும் செக் பண்ணுங்கன்னு சொல்ல 3 கான்ஸ்டபிள்ஸும் ஆளுக்கு ஒரு பக்கமா போறாங்க. இப்போ லெஃப்ட் சைடு போய் தேடிட்டு வர போலீஸ்காரர் ஒருத்தர் மாடி ஏறி வந்த போலீஸ் கிட்ட, இந்த பக்கம் ஒருத்தரையும் காணோம், வாங்க அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பக்கம் தேடி பார்த்துட்டு, இங்கேயும் உள்ளரையும் யாரும் இல்லை, வாங்க போகலாம் அப்படின்னு வெளியே வர இன்னொரு போலீஸ், என்னாச்சு அங்கெல்லாம் பாத்தீங்களான்னு கேட்டுட்டு ஓடி வர்றாரு. பார்த்தாச்சு, உள்ளர யாரும் இல்லைன்னு சொல்ல, அங்கேயும் யாரும் இல்லை அப்படின்னு அவரும் சொல்ல 3 போலீஸும் கீழே இறங்கி வர்றாங்க. சார் வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம், யாரும் இல்லைங்க சார்னு ஒரு போலீஸ்காரர் சொல்ல, நான் தான் முதல்லயே சொன்னேனேங்க சார், நம்பிக்கை இல்லாம தேடி பாக்குறீங்க, இப்போ உங்க டைமும் வேஸ்ட் எங்க டைமும் வேஸ்ட்டுங்க சார் அப்படின்னு மெயின் அல்லக்கை சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கிடைச்சி தலைமறைவு ஆயிட்டாங்களா? இங்க பாருங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது ஒரு பொண்ணு, அதுவும் இந்த வீட்டோட மருமக, அப்படியெல்லாம் எஸ்கேப் ஆயிட முடியாதுன்னு மிஸ்டர் சுதாகர் கிட்ட சொல்லி வைங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சரிங்க சார்னு அல்லக்கை சொல்ல, வாங்க போகலான்னு இன்ஸ்பெக்டர் திரும்ப 3 போலீஸும் கூட போறாங்க. இனியா வா வந்து சாப்பிடுவான்னு பாக்யா கூப்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் ஆகட்டுமான்னு இனியா சொல்ல, இனியா போய் சாப்பிடு போ அப்படின்னு செலியன் சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு, அந்த நியூஸை கேட்டுட்டு நான் சாப்பிட போறேன் அப்படின்னு இனியா சொல்ல, ஐயோ ஏன் இந்த பொண்ணு இவ்வளோ பிடிவாதமா இருக்கான்னு கோபியும் பாக்யாவும் பார்த்துட்டு இருக்காங்க. இனியா நான் சொல்றத கொஞ்சம் கேளுன்னு எழில ஆரம்பிச்சிட்டு இருக்க. இனியாவோட மொபைல் ரிங் ஆகுது. என் கலீக் தான் கால் பண்றா அப்படிங்கிறவங்க காலை ஆன் பண்ண ஹலோங்கிறாங்க. அவங்க சொல்லுடின்னு இனியா கேட்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்களான்னு இனியா ஆர்வமா கேட்க, இல்ல இனியா அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கிறாங்க ஆப்போசிட்ல. வாட் அப்படின்னு இனியா அதிர்ச்சியா பார்க்க, அவங்களுக்கு எப்படியோ முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கிடைச்சு எல்லாருமே முன்னாடியே தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னு கொலீக் சொல்ல, இனியா காதுல இருந்து போன் எடுக்கிறாங்க. இனியா அதிர்ச்சியா இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சுடா அப்படின்னு கோபியும், என்னாச்சு இனியா அப்படின்னு செழியன் எழில் எல்லாரும் கேக்குறாங்க. இனியா டக்குன்னு எழுந்திருக்க, என்னாச்சு இனியா அப்படின்னு பாக்யாவும் கேட்க, அவங்க எல்லாரும் தலைமறைவாயிட்டாங்களாம், முன்னாடியே தலைமறைவாயிட்டாங்களாம் அப்படின்னு இனியா அழுகையும் ஆத்திரமா சொல்ல, எல்லாரும் அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு என்ன சத்தம் அப்படின்னு ஈஸ்வரி பதறி அடிச்சுட்டு வந்து கேட்க, போலீஸ் வர்றது தெரிஞ்சு நிதிஷ் வீட்டுல எல்லாருமே எங்கேயோ தலைமறைவு ஆயிட்டாங்களாம் பாட்டி, அது எப்படி அவங்க எஸ்கேப் ஆகலாம், தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு இனியா கொந்தளிச்சிட்டு இருக்க. இனியான்னு கூப்பிட்டு இருக்காங்க பாக்யா. இனியா இங்க பாரு, நீ கொஞ்சம் கூல் ஆகு, டென்ஷன் ஆகாதன்னு எழில் சொல்லிட்டு இருக்க. அண்ணே இந்நேரம் அவங்க அரெஸ்ட் ஆயிருக்கணும்னு, அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும் அப்படின்னு பயங்கர ஃபியூரியஸா கத்துறாங்க. என்ன சொல்றது, எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு கூட தெரியாம எழிலும் செலியனும் கோபியும் நின்று இருக்க. இனியா அவங்க அரெஸ்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணிட்ட, அவங்களுக்கு போலீஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுக்கும் அவங்க தலைமறைவு ஆகிறதுக்கும் நீ பொறுப்பாக முடியாது அப்படின்னு பாக்யா கேட்க, நிஜமாவே வெறி பிடிச்ச மாதிரி இருக்காங்க இனியா. டிப்ரெஷன்ல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க.
அது எப்படிமா அப்படின்னு இனியா கத்த. சரி இனியா டென்ஷன் ஆகாதங்கிறாரு செழியன். அவங்க எப்படின்னே தப்பிக்கலாம் அப்படின்னு இனியா கேட்க, தப்பிக்கலாம் இல்ல, தலைமறைவாயிருக்காங்க, எப்படியும் அவங்கள போலீஸ் பிடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு எழில் அழுத்தமா சொல்ல தவிப்பா இங்கிட்டு அங்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க இனியா. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அவங்கள பத்தி யோசிக்கிறத நீ கொஞ்சம் நிறுத்துமா, தேவையில்லாம யோசிச்சு யோசிச்சு உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குடி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல எச்சில் முழுங்கிக்கிட்டு வெளிரி போன முகத்தோடு நிக்கிறாங்க இனியா. எழில் அப்படின்னு கொஞ்சம் நகர்த்தி விட்டுட்டு இனியா கிட்ட வர்றாரு கோபி. இனியா நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற, ரிலாக்ஸ் ஆயிருடா அப்படின்னு தோல்ல கைய வச்சு சொல்ல, டேடி அவங்க ஜெயிலுக்கு போகணும் டேடி அப்படின்னு இனியா கத்த. நமக்கே இனியாவை பார்க்க பயமா இருக்கு, அவங்க கண்டிப்பா போவாங்க அப்படின்னு கோபி சொல்ல, கோபி இதெல்லாம் சரியா வராதுடா, இங்க இருந்தான்னா இவ கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு தான் இருப்பா, நாம பேசின மாதிரி வெளியூருக்கு போலாம்ப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, வெளியூருக்கான அதிர்ச்சியா கேக்குறாங்க இனியா. ஆமா இனியா, ஒரு வாரம் நம்ம வேற ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு பாக்யா கேட்க, எங்கன்னு கேக்குறாங்க இனியா. எங்க வேணாலும் போகலாம், உனக்கு பிடிச்ச இடத்துக்கு எங்க வேணா போயிட்டு வரலாங்கிறாரு கோபி. ஃபேமிலியா நம்ம எல்லாரும் ஒன்னா போயிட்டு வரலாம், உனக்கு தான் இந்த ஃபேமிலி ட்ரிப் எல்லாம் ரொம்ப பிடிக்குமேங்கிறாரு கோபி. எனக்கு வேலை இருக்கு டாடி அப்படின்னு சந்திரமுகி ஜோதிகா மாதிரியே சொல்றாங்க இனியா. ஏய் வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இனியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இல்ல நான் வரல அப்படின்னு அதே டோனை மெயின்டைன் பண்றாங்க இனியா. பாக்யா அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்க, இனியாமா போயிட்டு வரலான்டாங்கிறாரு கோபி. நிதிஷும் அவன் ஃபேமிலியை அரெஸ்ட் ஆகுற வரல நான் எங்கேயுமே வரவே மாட்டேன் அப்படின்னு இனியா பிடிவாதமா சொல்ல, அச்சோ அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க ஈஸ்வரி. இதோ பாரு இனியா, நாங்க சொல்றத கொஞ்சம் கேளு, அவங்க பண்ணினது தப்பு தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இப்ப வரைக்கும் அவங்க அதை பத்தி யோசிக்காதப்ப நாம மட்டும் ஏன் திரும்ப திரும்ப யோசிக்கணும், கஷ்டப்படணும், ஸ்ட்ரெஸ் ஆகணும், எந்த ஒரு விஷயத்தையும் நாம ஹேண்டில் பண்ணணும்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும்டா, அப்பதான் அடுத்தது என்ன பண்ணலான்னு நம்மளால யோசிக்க முடியும் அப்படின்னு பாக்யா சொல்ல, இல்லம்மா அப்படின்னு இனியா பிடிவாதமா ஏதோ சொல்ல வர, இனியா ஒரு வாரம்தான், ஒரே வாரம்தான், எங்கேயாவது போயிட்டு வரலாம் ப்ளீஸ் அப்படின்னு பாக்யா சொல்ல, இனியா தவிப்பா அவங்க அப்பாவை பாக்குறாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன செஞ்சாலும் யாரும் எதுவும் சொல்ல போறதில்ல அப்படின்னு கோபி சொல்றாரு. இனியா போயிட்டு வரலாம் இனியா, உனக்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்ல அப்படின்னு எழிலும் சொல்றாரு. என்னால இங்க உட்காந்துக்கிட்டு நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல, படபடப்பா இருக்கு, எனக்கு நெஞ்சு வெளியே வந்துடும் போல இருக்கு, போயிட்டு வரலாமான்னு அழாத குறையா கேக்குறாங்க ஈஸ்வரி. இனியா அமைதியா நின்னுட்டு இருக்க, ஓ நல்லது எல்லாரும் நல்லதுக்காகவும் தான் சொல்றோம், போலாண்டா அப்படிங்கிறாரு செழியன். சரி ஒரு வாரம் கூட வேண்டாம், ஒரு 4 நாள் இருந்துட்டு வந்துடலாம், இங்க இருந்து முதல்ல போவோம், உனக்கு எப்ப அங்க இருக்க முடியாதுன்னு தோணுதோ அப்போ கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல, இனியா அமைதியாவே நிக்கிறாங்க. இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கும் அமைதி இல்ல, உன்னை பார்த்து எங்களுக்கும் ரொம்ப கவலையாவே இருக்கு, வாடா ஒரு சின்ன ட்ரிப்பு 4 டேஸ்ல திரும்பி வந்துடலாம் அப்படின்னு கோபி சொல்ல, போலாம் டாடி அப்படிங்கிற இனியா அங்கிருந்து மொபைல் எடுத்துக்கிட்டு வேகமா போயிடுறாங்க. இப்படியே விட்டா இனியாவை நம்ம இழந்துருவோமோன்னு பயமா இருக்குடா. ஏன் பாக்யா நாளைக்கே நாம கிளம்பிடலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அப்படின்னு பாக்யா தலையாட்ட, சரிம்மா அப்படின்னு கோபியும் தலையாட்டுறாரு. கோபி காரை எடுத்துட்டு வர, ரோட்ல குறுக்க ஒரு கார் நிக்குது, வேகமா வண்டியை நிறுத்திட்டு இறங்கி, இடியட் யார் இது ரோட்ல குறுக்க வண்டியை நிறுத்தி இருக்கிறது அப்படின்னு இறங்கி வர, குறுக்க நிக்கிற கார்ல இருந்து சுதாகர் இறங்கி கோட்டை இழுத்து விட்டுட்டு நிக்கிறாரு. கோபி கோபமா முறைச்சிட்டு இருக்க, ஹவாரியா கோபிநாத், என்னடா தலைமறைவா இருக்கிறவன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறானேன்னு பாக்குறீங்களா அப்படின்னு சுதாகர் கேட்டுட்டு இருக்க, ஒத்த புருவத்தை தூக்கிட்டு உடனே மொபைல் எடுக்கிறாரு கோபி. கோபிநாத் அப்படின்னு அவரோட கையை பிடிக்கிற சுதாகர், சில விஷயங்களை பேசணும் கோபிநாத், நான் பேசிடுறேங்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்க போலீஸ்க்கோ வேற யாருக்கோ போன் பண்ணுங்க, என்ன பத்தி இந்நேரம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இது வரைக்கும் என்கிட்ட மோதுற தைரியம் யாருக்கும் வந்ததே இல்ல, முதல் தடவையா ஒரு சின்ன பொண்ணு என்கிட்ட மோதுறா, குடும்பமா அவ கூட நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு சுதாகர் கேட்க, ஆமான்னு கோபி சத்தமா கத்துறாரு. கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களான்னு சுதாகர் கேட்க, வாய்ப்பே இல்லைங்கிறாரு கோபி. மரியாதையா உங்க பொண்ணு கிட்ட சொல்லி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லுங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல, ஓஹோ அப்படின்னு கோவமும் இலக்காரமுமா பார்த்துட்டு இருக்காரு கோபி. அதோட எந்த சேனல்ல
எங்களை பத்தி கேவலமா பேசினாலோ அதே சேனல்ல எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு இன்டர்வியூவை அவளை கொடுக்க சொல்லுங்க. அவ தான் தப்புன்னு ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு ரொம்பவே திமிரா சுதாகர் சொல்லிட்டு இருக்க. நீ நினைக்கிறதெல்லாம் கனவுல கூட நடக்காதுடா அப்படின்னு கோபி பயங்கரமா திட்டுறாரு. நடக்கணும் கோபிநாத், நடந்து ஆகணும். அப்படி நடக்கலன்னு வை, மொத்த குடும்பத்தையும் இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு சுதாகர் அப்பட்டமா மிரட்ட அதிர்ந்து போய் பாக்குறாரு கோபி. கொலை பண்ணி குழி தோண்டி புதைச்சிருவேன் அப்படின்னு கோபிநாத் சொல்ல, ஸ்டாப் இட் சுதாகர் அப்படின்னு கோபி விரல நீட்ட, ஏய் அப்படின்னு சுதாகர் கோபியோட சட்டைய கொத்தா புடிச்சிருக்காரு. கோபி அதிர்ச்சியும் வெறுப்புமா பார்த்துட்டு இருக்க. கையெடுத்துட்டு ஒழுங்கா இனியாவ கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லுங்க, இல்லைன்னா நான் சொன்னதை செய்வேன், எல்லாரையும் கொன்னு அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்கும்போது அவரோட சட்டைய கொத்தா பிடிக்கிற கோபி, நான் பல தடவை உங்க வீட்டுக்கு வந்து பேசி இருக்கேன், ரொம்ப சாஃப்டா தன்மையா பேசி இருக்கேன், கெஞ்சுற மாதிரி பேசி இருக்கேன். அதையெல்லாம் பார்த்து கோபிநாத் பயந்தாங்கொல்லின்னு நீ தப்பு கணக்கு போடாத, முதல்ல அந்த கணக்கை மாத்து. ஏய், எப்பவும் நான் என்னோட பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் பேசினேன். உன் பையன் கூட என் பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு தான் நான் அமைதியா ஒடுங்கி போனேன். ஆனா இப்ப அதெல்லாம் மாறி போச்சு. உன் பையனும் வேண்டாம், அவன் கூட சேர்ந்து வாழவும் வேணான்னு சொல்லிட்டா. இனிமே எதை பத்தியும் யோசிக்கிறதா இல்ல. என் பொண்ணுக்காக நான் நிப்பேன். ஏய், உன் பூச்சாண்டி வேலை உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல, வேற ஆளை பாரு அப்படின்னு கோபி சுதாகரோட நெஞ்சில கைய வச்சு தள்ள அதிர்ந்து போய் பாக்குறாரு சுதாகர். டேய், ஏன் மேலேயா கைய வைக்கிறியா நீ? கோபிநாத் ரொம்ப தப்பு பண்ற அப்படின்னு சுதாகர் சொல்ல, இப்ப போன் பண்றேன்டா போலீஸுக்கு, வருவாங்க, வெள்ளங்க மாட்டிட்டு அப்படியே கைதியா கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு கோபி போன் பண்றதுக்கு எடுக்க கோபியோட கைய புடிச்சுக்கிட்டு ஏன்னு சண்டைக்கு வர்றாரு சுதாகர். ஏய் வேண்டாம், கைய விடு அப்படின்னு கோபி தள்ளி விட மொபைல் கீழே விழுந்துடுது. அதை குனிஞ்சு அவர் எடுத்துக்கிட்டு இருக்க கோபியோட முதுகுல எட்டி உதைக்கிறாரு சுதாகர். ஏய் அப்படின்னு கோபி கத்திக்கிட்டு இருக்க. குனிஞ்சி, இனிமேல நான் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், மரியாதையா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கல, கோபிநாத்தோட குடும்பம் இருந்த இடம் தெரியாம பண்ணிடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அவரு கார் கதவு திறந்து ஏற கோபிநாத் எழுந்து ஏய்னு கத்திட்டு நிக்கிறாரு. ஏய் பாக்கலாம்டா, நீயா நானான்னு பாத்திரலாம்டா அப்படின்னு கோபி பயங்கர வெறியோட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.